இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன், சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ காய் சீவிர மிஷின் இருக்குல்ல, அதில் சீவி துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் பெருசாக வேணும்னா பெருசாக துருவி எடுத்துக்கோங்க, சின்னதாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து மிக்சியில் அடிக்க போகிறதா, அதனால் நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். சீக்கிரம் மிக்சியில் அரைச்சிடும். நம்ம குறப்பாக தான் அரைக்க போகிறோம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் துருவிட்டு பார்க்கலாம். நான் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் போட்டுடலாம். நான் ஒரு மாங்காய் மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்படியும் போடுறதும் போடலாம், நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு போடலாம். இஞ்சி பூண்டு இது மூணையும் கொஞ்சம் உப்பு பச்சை மிளகா இதனாலே வச்சு அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதனால் நான் அது போல் செஞ்சு சாப்பிட்றேன். ஒரு பெரிய பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன், இது கட் பண்ணி போட்டலாம். நான் இன்றைக்கி வரமிளகா தான் போட போகிறேன். நீங்கள் பச்சை மிளகா இருந்ததுன்னா பச்சை மிளகா போடுங்க, சூப்பராக இருக்கும். இது உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். கல்லுப்பு தான் போடுறேன். மூணு வரமிளகா நான் கிள்ளிட்டு போடுறேன். குறப்பாக அரைச்சிட்டு வரணும். நம்ம அந்த பெருசாக துண்டு துண்டாக போட்டோம்னா அது நல்லா அரைப்படாது. அதனால தான் நான் இப்படி போடுறேன், துருவி போடுறேன் வெங்காயம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். நான் வந்து வரமிளகா போட்டங்காட்டி கலர் கொடுத்துருக்குது. நீங்கள் வந்து வரமிளகா போடாமல் பச்சை மிளகா போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அப்படியே மாங்காய் கலர்லேயே இருக்குது, பச்சை கலரில். நான் அடுப்பில் ஒரு கடாய் வைக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கல்லெண்ணெய். நம்ம சாப்பாடுக்கு வந்து தாராளமாக எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் பக்கமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு நீங்கள் முந்திரி இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா இது வேர்க்கடலை இருக்கிறதில்ல அதை கூட போட்டுக்கலாம். தாளிக்கும் போது நல்லாயிருக்கும், பல்லில் விடும்போது. நான் வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. கடுகு நல்லா பொரிச்சிச்சு. இப்போ கடலை பருப்பும் கலர் மாட்டிச்சு. ஒன்று போட்டில் வெங்காயத்தை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப பொடியாக ஒன்றும் இல்லாமல். இந்த அளவுக்கு நல்லா வணங்கட்டும். நான் அடுப்பு சிம்மில் வச்சுருந்தேன், அதனால நல்லா வணங்கலை. பார்த்தா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது ஓரளவுக்கு தான் வணங்கணும், ஏன்னா நம்ம பல்லில் படும்போது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வணங்கினா போதும். ரொம்ப வணக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்காது.
நான் 4 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன், அதை போட்டுடலாம். கருவேப்பிலை இருந்தால் ஒரு கொத்து போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லை அதனால் நான் போடல. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நம்ம போட்டு அதில் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் அரைக்கும்போது, அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா சாப்பாடு போட்டு கிளறோம்ல, அப்போ பத்தாம் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, அதிகமாக இருந்த அளவு நல்லா இருக்காது. இப்போ போதும். இதில் நம்ம அரைச்சி வச்ச விழுதுகளை சேர்த்துறோம். இஞ்சி பூண்டெல்லாம் அதிகமாக சேர்த்தலை, இஞ்சி ஒரு துண்டு பெரிய பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கு, வேறு எதுவுமே சேர்த்தலை. இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். தண்ணி பூரா வற்றினா தான் நல்லாயிருக்கும். மிக்சியில் இருக்கிறதெல்லாம் இது போல் எடுத்துருவேன். இது கூட லைட்டாக மஞ்சள்தூள் கொஞ்சம் போடலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போடுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டேன். இப்போ ஐ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இன்னும் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் மட்டும் குறைஞ்சா போகுது. பாருங்கள், அந்த பச்சை வாசம் மட்டும் போனால் போதும். இந்த பூண்டு பாருங்க, நல்லா அரையில பாருங்கள். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இனி சாப்பாடு போட்டு கிளறிடலாம். போதும், கிளறிட்டு பார்க்கலாம் மறுபடியும். நம்ம கருவேப்பிலை இதெல்லாம் போட்டோம்னா நல்லா இதாக இருக்கும், கலர்ஃபுல்லாக தெரியும். நான் கருவேப்பிலை போடாதனால ஒரே ப்ளைனாக இருக்குது. இது உடச்சோடனே உதிரியாக வந்துடும். ஏன்னா எங்களுக்கு சாப்பாடு வந்துடுச்சு பாருங்கள், எப்படி வரவக்கட்டையாட்டு இருக்குதுன்னு.
இது போல் பண்ணிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாங்காய் சாதம் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் மேலே தூவிக்கோங்க, அது இல்லை அதனால் நான் போடல. நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.